தமிழகத்திலிருந்து விடுதலை புலிகள் அமைப்பினர் சார்ந்த ஒரு தலைவர் ஒருவர் வந்திருக்கின்றார். இப்ப அவர் பலாலி விமான நிலையம் ஊடாக வந்திருக்கின்றார். நிலைப்பாடு கிட்டத்தட்ட இந்த மாவீரர் நாளுக்கு எதிரான ஒரு சித்தாந்த கருத்தினால் சம்பந்தமான இந்த மாவீரர் நாளை அனுஷ்டிக்க கூடாது என்று அமல் ராஜபக்சே என்கின்ற திருடன் மீண்டும் அரசியலுக்கு நுழையிறதுக்காக அந்த புகைப்படங்கள் எல்லாம் வெளியில வந்திருக்கின்றது. அந்த புகைப்படங்கள்ல இருக்கின்ற பிக்குமார்களும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை புலிகள் அமைப்பினரை நினைவு கூறுகின்ற அல்லது விடுதலை புலிகள் அமைப்பினர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்தது. முஸ்பாத்தி பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விடயங்கள் தொடர்பாக அலசி ஆராயப்போகிறோம். அதில் குறிப்பாக இந்த மாவீரர் நாள் தொடர்பான பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்றது. இதில் ரெண்டு விடயம் ஏற்கனவே நாங்கள் ஒரு விடயம் சொல்லியிருந்தோம். இந்த மாவீரர் நாள் சம்பந்தமான இந்த மாவீரர் நாளை அனுஷ்டிக்க கூடாது என்று அருண் சித்தார்த்தன் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை வைத்திருப்பார். அதில் ஒன்று விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தடை நீக்கப்பட வேண்டும், அப்படி நீக்கப்படாவிட்டால் இந்த மாவீரர் நாள் அனுஷ்டிக்கப்படக்கூடாது என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. கிட்டத்தட்ட இந்த மாவீரர் நாளுக்கு எதிரான ஒரு சித்தாந்த கருத்தியலை அந்த ஊடக சந்திப்பில் அவர் சொல்லியிருப்பார். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களுடைய முன்னைய காணொலிகள்லையும் இது தொடர்பான விடயங்களை சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் ஒன்று பேசப்படுகிறது. அண்மையில் நலிந்த ஜெயதீஷ் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா தொல் திருமாவளவன் அவர்கள் வந்தது, அதாவது கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை பசுமை கார்த்திகை என்ற அடிப்படையில் கெட்டு பூங்காவில் மர நடுகை தினத்தையொட்டி இந்த மரங்கள் கன்றுகள் எல்லாம் ஒரு கண்காட்சியாக வைக்கப்பட்டிருந்தது. அந்த பூந்தோட்ட கண்காட்சிக்கு தான் அவர் வந்திருப்பார். அவர் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனோட தனக்கு இருந்த உறவுகள் சம்பந்தமாகவும் அது சம்பந்தமான தன்னுடைய நிலைப்பாடுகள் சம்பந்தமாகவும் அவர் தன்னுடைய கருத்தினை தெரிவித்திருந்தார். இந்த கருத்தியலுக்கு பிறகு இப்ப நலிந்த ஜெயதீஷ் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட விடயம், அதாவது தமிழகத்திலிருந்து விடுதலை புலிகள் அமைப்பினர் சார்ந்த ஒரு தலைவர் ஒருவர் வந்திருக்கின்றார். அவருடைய கருத்தியல் சார்ந்த அல்லது அவரோட தொடர்புபட்ட ஒரு தலைவர் ஒருவர் வந்திருக்கின்றார். அவர்களோட விடுதலை புலிகள் அமைப்பினரோட தொடர்புபட்ட தலைவர் அவர்கள் வந்திருக்கின்றார். ஏற்கனவே முன்னர் இவர் வருகின்ற பொழுதும் விமான நிலையத்திலிருந்து விரட்டப்பட்டிருந்தார். இப்ப திருப்பி அனுப்பப்பட்டிருந்தார். இப்ப அவர் பலாலி விமான நிலையம் ஊடாக வந்திருக்கின்றார். இப்படியான செயல்பாடுகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏற்கனவே விடுதலை புலிகள் அமைப்பினருடைய நினைவு கூறல்களை நடத்துவதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்கல. நாங்கள் கொடுத்தது இறந்த உறவுகளை அவர்களுடைய உறவினர்கள் நினைவு கூறுவதற்கான அனுமதியைத்தான் கொடுத்திருந்தோம். அதற்குரிய வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படும், இது அவர்களுடைய உரிமை. ஆனால் விடுதலை புலிகள் அமைப்பினரை நினைவு கூறுகின்ற அல்லது விடுதலை புலிகள் அமைப்பினர் சார்ந்த விடயங்களை பிரச்சாரம் செய்கின்றதோ அல்லது அவர்களுடைய குறியீடுகள் கொடிகளை பயன்படுத்துகின்ற சில செயல்பாடுகள் ஈடுபட்டால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் தான் அவர் சுட்டிக்காட்டியதாக சொல்லியிருந்தார். ஒருவர் வந்திருந்தார், திருப்பி அனுப்பப்பட்டிருந்தார், மீண்டும் அவர் வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட தொல் திருமாவளவன் அவர்கள் இங்கே வருகை தந்தது ஒரு வகையில மாவீரர் தினத்துக்கான ஒரு சிக்கலை ஏற்படுத்துமோ என்கின்ற விடயம் பலர் மத்தியிலையும் எழுந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஓரளவுக்கான தளர்வு பொருட்களை அவர்கள் காட்டியிருந்தாலும் கூட இப்போ கொஞ்சம் இறுக்கமாக வருகின்றார்களோ என்ற கேள்வி எழுகின்றது. ஏனென்றால் பலரும் கொஞ்சம் அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கின்றார்கள். அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த சிங்கள அல்லது பௌத்த அடிப்படைவாதிகள் அல்லது பௌத்த இனவாதத்தை பரப்பக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகள் இதை முன்னின்று செயல்படுத்துகின்றார்களோ, என்னதான் வாய் வழியாக இவர்கள் இனவாதத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்படவில்லை, இனவாதத்தை யாரும் இங்கே பரப்ப வேண்டாம் என்று சொன்னிருந்தாலும் கூட இந்த புத்தர் சிலை விவகாரத்திலிருந்து வைத்து பார்க்கின்ற பொழுது சரியான அழுத்தங்கள் அவர்களுக்கு பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றன. ஆக இந்த புத்தர் சிலை விவகாரத்தில் அவர்களுக்கு சரியான அழுத்தங்கள் இதை கொண்டு போய் வைக்க வேண்டும் என்கின்ற அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டதன் காரணத்தால கொண்டு போய் வச்சிருக்கிறார்கள் என்று பலரும் சொல்லி தெரிவித்திருந்தார். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொல்றார், நீங்க பிள்ளையார் சிலையை வச்சிருந்தா ஓமன் சொல்லுவீங்களா, எப்படி புத்தர் சிலையை வச்சதுக்கு மட்டும் ஓமன் சொல்கின்றீர்கள் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் விமர்சனம் செஞ்சிருந்தார், சாணக்கியன் விமர்சனம் செஞ்சிருந்தார், மக்களை விமர்சனம் செஞ்சிருக்கிறார்கள். இப்படி பலருடைய விமர்சனங்களும் எழுந்திருந்தாலும், தமிழ் தேசிய பரப்பில் இருந்து வர கட்சிகளின் அழுத்தங்கள் இருந்தாலும், தமிழ் மக்களுடைய அழுத்தங்கள் இருந்தாலும் கூட இவர்கள் மீண்டுமே இந்த புத்தர் சிலையை கொண்டு வந்து வைக்கின்றார்கள் என்றால் ஏதோ ஒரு வகையில இந்த இனவாதத்தை பரப்பக்கூடிய சக்திகளுடைய அழுத்தம் மீண்டும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதே விடயத்தை பாராளுமன்றத்தில் கேட்கின்ற பொழுது தமிழ் கட்சிகளுடைய தலைவர்கள் இனவாதத்தை பரப்புகின்றார்கள் என்ற விடயத்தை அவர்கள் சொல்கின்றார்கள். குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பேசுகின்ற பொழுது விடுதலை புலிகள் அமைப்பினுடைய காலங்களில் போதைப் பொருள் நடவடிக்கைகள் இல்லை,
ஆனா இப்ப போதைப்பொருள் வடகிழக்குல தலை தூக்கி இருக்கண்டா என்ன காரணம்னா அதுக்கு ராணுவத்தினரும் போலீசாரும் தான் காரணம். போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மாஃபியா கும்பல்களை சேர்ந்தவர்கள் தப்பி ஓடுகின்ற பொழுது முகாம்கள் ராணுவ முகாம்களுக்கெல்லாம் ஓடுகிறார்கள் என்ற விஷயத்தை சொன்ன பிறகு பிமல் ரத்நாயக் அவர்கள் பேசுகின்றார் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய காலத்தில் கூட இந்த போதைப்பொருள் சம்பவங்கள் நடந்தது, போதைப்பொருள் விற்பனைகளில் விடுதலை புலிகள் அமைப்பினரே ஈடுபட்டிருந்தார்கள் என்ற விமர்சனத்தை சொல்லியிருந்தார். உடனே அந்த கருத்துக்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு பதிலடி கொடுக்குறாரு. பார்த்தீங்கன்னா அப்படி விடுதலை புலிகள் அமைப்பினர் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் ஈடுபடுறதுன்ற ஒரு பொய்யான கருத்தியில நீங்க சொல்லாதீங்க. ஏண்டா அவர்களுடைய கை தூய்மையானதாக இருந்தது. போராட்ட இயக்கத்தில் வந்த ஒருவரும் இப்படி கயக்க மாட்டார்கள். நீங்கள் இப்படி கயக்கிறது உங்களுடைய தலைவர் ரோஹண விஜயவீர் அவர்களுக்கு கூட அவமானத்தை ஏற்படுத்துகின்றபடியே நீங்க எந்த கைகளால் சாப்பிடுகிறீர்கள் என்ற விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். அதில் பலரும் அதில் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலமருடைய கருத்தின் நிலைப்பாட்டுக்கு தான் அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார். தொடர்ந்தும் பலர் தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்த வண்ணமே தான் இருந்தார்கள். ஆகவே இந்த விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் இவர்கள் இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் சார்ந்த கருத்துக்களை பயன்படுத்தி அவர்கள் சம்பந்தமான கருத்துக்களை கூறி மாவீரன் நாளுக்கு மீண்டும் பிரச்சனை ஏற்படுகின்ற ஒரு சம்பவம் இடம்பெறும் என்ற கேள்வி எழுந்தது. ஏற்கனவே இந்த விமர்சனம் செய்கின்ற பொழுதும் கூட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். இந்த சர்வதேச விசாரணைக்கு இவர்கள் நாட்டம் காட்டாமல் இருக்கிறதுக்கான காரணமே இவர்களும் இந்த போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்கள், தமிழர்களுக்கு எதிரான சில செயல்பாடுகளை முன்னெடுத்தவர்கள் ஜேவிபியினர். அதற்காகத்தான் இவர்களும் இந்த சர்வதேச விசாரணையில நாட்டம் காட்டல. அந்த வகையில வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த ஜேவிபி அல்லது தேசிய மக்கள் சக்தி மாவீரர் தினத்தை ஒரு இறுக்கமான சூழ்நிலையில தான் கடைபிடிக்கும் கேள்வி எழுந்திருக்கிறது. ஏன்னா முன்னைய காலகட்டங்களில் கூட இதே நிலைப்பாடு தான் இருந்தது. மாவீரர் தினத்தை கடைபிடிக்கலாம், அதாவது இறந்த உறவுகளை நினைவு கூறலாம், ஆனால் விடுதலை புலிகளுடைய சின்னங்கள் கொடிகளை பயன்படுத்தக்கூடாது. அதேபடியே தான் இப்ப வரைக்குமே நடந்தது. ஆகவே பழைய முதல் என்ன விஷயம் செய்ததோ அதே இதை தான் இவர்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் முன்னைய காலகட்டங்களில் ஏதோ ஒரு வகையில போலீசாராலையும் இராணுவத்தினராலையும் சில சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தது, அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டிருந்தது, சிலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அது மீண்டும் நிகழுமா என்ற கேள்விதான் இப்ப பலர் மத்தியிலும் இருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த புத்த சிலை விவகாரத்தில் இனவாத சக்திகள் கொடுத்த அழுத்தங்களின் பிரகாரம் தான் இவர் செயல்பட்டார் என்றது பலராலையும் கூறப்படுகிறது. அண்மையில் கூட ஒரு தேரர் கூட சொல்லியிருந்தார், சத்தாரத்தின தேரர் ஒருவர் சொல்லியிருந்தார், சத்தாரத்தின தேரர் ஏற்படுகின்ற ஒரு தேரர் சொல்லியிருந்தார், இந்த விடயத்தில் நாமல் ராஜபக்சனுடைய தலையீடு இருக்கின்றது. நாமல் ராஜபக்ச என்கின்ற திருடன் மீண்டும் அரசியலுக்கு நுழையிறதுக்காக வலிதாக்கப்பட்ட தன்னுடைய அரசியலை விட்டு மீண்டும் தன்னுடைய அரசியலுக்கு நுழையிறதுக்காகத்தான் இந்த இனவாதத்தை கையில் எடுக்கின்றார். அந்த இடத்துல சில தேவையே இல்லை, அவசியமற்ற ஒரு சிலையை இங்கு கொண்டு வந்தது பின்னணியில பொதுஜன பெரமுனை இருக்கின்றது என்று சத்தாரத்தின தேரர் அவர்கள் சொல்கின்றார். அப்ப ஏதோ ஒரு வகையில இந்த பொதுஜன பெரமுனுடைய அழுத்தங்கள் தான் இதற்கு காரணமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. இரண்டால் அண்மையில கூட நாமல் ராஜபக்ச அல்லது மஹிந்த ராஜபக்சவனுடைய ஒரு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறுந்தது மத உருமார்களோட, குறிப்பாக மகாநாயக்க தேரரோட. அந்த புகைப்படங்கள் எல்லாம் இப்போ வெளியில வந்திருக்கின்றது. அந்த புகைப்படங்கள்ல இருக்கின்ற பிக்குமார்களும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பிக்குமார்களும் ஒரே பிக்குமார்கள் என்றபடியே ஒரு தனியார் ஊடகம் ஒன்று தன்னுடைய அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் தெரிவிச்சிருக்கின்றது. ஆக இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில இந்த பிக்குகளை வழி நடத்துவது, இந்த தேரர்களை வழி நடத்தினது மஹிந்த ராஜபக்ச அணியினரா என்ற கேள்வி மீண்டும் எழுகின்றது. அன்ரோ குமாரசநாயக்க பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொல்றாரு, இந்த நாட்டில் ஏதோ ஒன்று முடியாமல் போன்ற கட்டத்தில், எல்லாமே முடிய இயலாமல் போன்ற கட்டத்தில் கடைசியா இந்த வரிதாக்கப்பட்ட அரசியல்வாதிகள் கையில் எடுக்கிறது இனவாதத்தான். அப்படித்தான் இப்ப மீண்டும் இனவாதத்தை கையில் எடுத்துக்கிறார். இவர் இப்படி சொல்றதுல இருந்தே என்ன விஷயம் தெரியுதுன்னா, மிகப்பெரிய அழுத்தங்கள் இனவாத ரீதியாக இவர்களுக்கு பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது என்றபடியே ஓரளவுக்கு வெளியில தெரிஞ்சிருக்கின்றது. அந்த அழுத்தங்களுக்கு முகம் கொடுத்தபடியாக தான் இவர்கள் இப்படி மீண்டும் புத்தர் சிலையை கொண்டு வந்து வைத்திருக்கின்றார்களோ என்ற கேள்வி பலர் மத்தியிலே எழுந்திருந்தது. சமூக வலைத்தளங்களையும், ஏன் அரசியல் பிரமுகர்கள், தமிழ் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள், தமிழ் அரசியல் பரப்பை சார்ந்தவர்கள் கூட அந்த விடயங்களைத்தான் சொல்லியிருந்தார்கள். கிட்டத்தட்ட பொதுஜன பெரமுன மேலதான் சந்தேகம் அல்லது பொதுஜன பெரமுன மேலான ஒரு விமர்சனம் இந்த புத்தர் சிலை சம்பந்தமான விடயத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. நுகைகூடையில் நடைபெற இருக்கின்ற 21ஆம் தேதி இடம்பெற இருக்கின்ற இந்த போராட்டத்துக்கு வளர்ச்சியேற்கிற முகமாக இந்த புத்தர் சிலை விவகாரத்தை இவர்கள் கையில் எடுப்பார்கள் என்பதற்காக ஏலவே திட்டமிட்ட வகையில் இந்த புத்தர் சிலை விவகாரம் செயல்படுத்தப்பட்டதோ என்ற கேள்வி எழுகின்றது. அந்த விஷயம் எல்லாம் சேர்ந்தான் இப்ப மாவீரன் நாளில் வந்திருக்கோ.
ஏன் திடீரென்று மாவீரன் நாளில் தொல் திருமாவளவன் என்ற வேலையை இழுக்கணும்? தொல் திருமாவளவன் என்ற வேலையால் மாவீர தினத்துக்கு சிக்கல் ஏற்பட போகுமோன்ற ஒரு தொனிப்பொருளை ஏன் பேசுபொருட்கள் இடம்பெறும் ஆளும் தரப்பில் இருந்து இப்படியான செயல்பாடுகள் இனி நடக்கக்கூடாது என்ற விடயத்தை தான் நலிந்த ஜெயசு அவர்கள் சொல்கின்றார். ஆக மீண்டும் இந்த மாவீர தினத்தில் அதே பல்லவிதான் ஏற்பட போதா, அல்லது சரியான முறையில் ஒரு அரசியல் போராட்ட இயக்கத்தில் இருந்து வந்த அரசியல் கட்சி என்கின்ற வகையில் இவர் சரியான வழிவகையில் இவர்கள் விடுவார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் கருத்துப்பட்டியலை தெரிவிங்க. தொடர்ந்தும் உங்களோட இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.